ஜொஹோர் பாருவில் உள்ள லார்கின் சுற்றுப்புறத்தில் புறம்போக்கு குடியிருப்பு பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினார்கள். இதனால் அங்கு ஒரே பரபரப்பு ஏற்பட்டது. கம்போங் மதுரா எனப்படும் அந்த புறம்போக்கு குடியிருப்பு பகுதியில் தங்கியிருந்தவர்கள் இந்தோனேசிய கள்ளக்குடியேறிகள் ஆவர். ஜொஹோர் மாநில குடிநுழைவு இலாகா அதிகாரிகள் பின்னிரவு 2 மணி அளவில் அங்கு சோதனை நடத்தியதாக ஜொஹோர் குடிநுழைவு இயக்குனர் டத்தோ முகமது ருஸ்டி முகமது டாருஸ் கூறினார். மொத்தம் 104 கள்ளக்குடியேறிகள் இந்த நடவடிக்கையில் கைது செய்யப்பட்டனர். ஜாலான் தவாக்கால், ஜாலான் டத்தோ ஆன் ஜஃபார், ஜாலான் புஜாஹாகான் ஆகிய பகுதிகளில் சட்டவிரோத குடியிருப்புகளில் இந்த அதிரடி சோதனை நடத்தப்பட்டிருக்கிறது. கள்ளக்குடியேறிகள் அங்கு அதிகம் குடியிருப்பதாக பொதுமக்கள் தகவல் தந்ததை அடுத்து அதிகாரிகள் அங்கு உளவு பணியில் ஈடுபட்டனர். அதன் பிறகு இங்கு அதிரடி சோதனை நடத்தப்பட்டிருக்கிறது. மொத்தம் 231 பேர் சோதனை செய்யப்பட்டனர். செல்லத்தக்க ஆவணங்கள் இல்லாததோடு அனுமதிக்கப்பட்ட காலத்தை விட கூடுதல் காலம் தங்கியதாக 104 கள்ளக்குடியேறிகள் கைது செய்யப்பட்டனர். இவர்களுள் 50 பேர் ஆண்கள், 40 பேர் பெண்கள், 3 சிறுவர்களும் 6 சிறுமிகளும் பிடிபட்டனர். இவர்களுள் பலர் மதுரா இந்தோனேசியாவை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.